ஓம் சாந்தி 17/6/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளியுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமெனில் ஒவ்வொரு வகையிலும் பத்தியத்தை கடைபிடியுங்கள். மலர் ஆக வேண்டுமெனில் தூய்மையான கைகளினால் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவையே சாப்பிடுங்கள் அப்படின்றார் பாபா. கேள்வி கேட்குறாங்க, 21 பிறவிகள் வரை இருக்கக்கூடிய அளவிற்கு குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு என்ன பயிற்சி செய்கிறீர்கள்? 21 பிறவிகள் கூடவே வருது. அப்படி அந்த மாதிரி என்ன பயிற்சி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. பதில் சொல்கிறாங்க, சதா உடல் மற்றும் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கும் பயிற்சியை நீங்கள் இங்கேயே செய்கிறீர்கள். நீங்கள் ததீச்சி ரிஷியை போன்று யக்ஞ சேவைக்கு எலும்பையும் கொடுக்க வேண்டும், அதாவது தீவிரமாக உழைக்க வேண்டும் என்றார் பாபா. ஆனால் அடயோகத்திற்கான விஷயம் கிடையாது. தனது சரீரத்தை பலவீனமாக ஆக்கி கொள்ளக்கூடாது. நீங்கள் நினைவு மூலம் 21 பிரிவுகளுக்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். அதற்கான பயிற்சி இங்கிருந்தே செய்கிறீர்கள். மற்றவங்களும் உடலுக்கான பயிற்சி செய்கிறாங்க, அதில் ஒரு பிறவிக்கு தான். ஆனால் இந்த நினைவின் மூலமாக 21 பிறவிக்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகிறோம் நம்ம. ஓம் சாந்தி. கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் மாணவர்களின் பக்கம் பார்ப்பார். ரோஜா மலர் போன்றவர்கள் எங்கு அமர்ந்திருக்கின்றனர், முதல் வரிசையில் யார் அமர்ந்திருக்கின்றனர் என்று பாபா பார்க்குறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மலர் போன்று இருக்கவங்க தான் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. இதுவும் மலர் தோட்டமாகும், ஆனால் வரிசை கிரமமாக இருக்கவே செய்கின்றது. இங்கேயே ரோஜா மலரையும் பார்க்கின்றேன், கூடவே அருகில் சில ரத்தினங்களையும் பார்க்கின்றேன். சில நேரங்களில் எருக்கம்பூவையும் பார்க்கின்றேன். தோட்டக்காரர் பார்க்க வேண்டியிருக்கின்றதல்லவா? தோட்டக்காரர் தோட்டத்தை பார்ப்பார் இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது அவருக்கு ஒவ்வொரு செடி எப்படி இருக்குது, ஒவ்வொரு மலர் எப்படி இருக்குன்றதை அவர் நோட் பண்ணுறாரு. அந்த தோட்டக்காரத்தான் இந்த முட்கள் நிறைந்த காட்டை அழித்து மலர்களுக்கான விதை தெளியுங்கள் என்று அழைக்கின்றனர். முட்களுக்கு எவ்வாறு மலர் ஆவதற்கான நாற்று எவ்வாறு நடப்படுகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நடைமுறையில் அறிவீர்கள். உங்களிலும் மிகச்சிலர் மட்டுமே இந்த விஷயங்களை பற்றி சிந்தனை செய்கின்றனர். அவர் தோட்டக்காரனாகவும் இருக்கின்றார், படகோட்டியாகவும் இருக்கின்றார், அனைவரையும் அழைத்து செல்கின்றார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மலர்களை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகின்றார். நாம் முள்ளிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்திருக்கின்றீர்கள். பாருங்கள், இந்த ஞானம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது. இதை புரிந்து கொள்வதற்கும் மிக உயர்ந்த கூர்மையான புத்தி தேவைப்படுகின்றது. இவர்கள் கலியுக நரகவாசிகளாக இருக்கின்றனர், நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகி கொண்டு இருக்கின்றீர்கள். சந்நியாசிகள் வீட்டை விட்டு சென்று விடுகின்றனர், நீங்கள் சென்றுவிடக்கூடாது. சில வீடுகளில் ஒரு முள் இருக்கின்றது எனில் ஒரு மலரும் இருக்கின்றது. அதாவது ஒருத்தவங்க பாபாவுடைய ஞானத்தில் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பழைய உலகத்தில் இருப்பாங்க. பாபாவிடம் சிலர் கேட்கின்றனர், பாபா, குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா? நன்றாக செய்யுங்கள் என்று பாபா கூறுவார். வீட்டில் வைத்து கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். இதை கேட்கின்றனில் இதன் மூலம் தைரியம் இல்லை என்பது புரிந்து கொள்ள முடிகின்றது. கேட்குறாங்கனாலே அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லைன்றதை பாபா புரிஞ்சுக்கிறாரு. அதனால் கேட்கும்போது பாபா பண்ணிக்கிங்கன்றாரு. ஆக நன்றாக செய்யுங்கள் என்று பாபாவும் கூறிவிடுகின்றார். நாம் நோயாளிகளாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றனர். பிறகு மருமகள் வருவார், அவரது கைகளினால் சமைத்த உணவை சாப்பிட வேண்டியிருக்கும். பாபா கூறுவார், நன்றாக சாப்பிடுங்கள், வேண்டாம் என்று கூறுவாரா என்ன? சாப்பிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது. ஏனெனில் பற்றுதல் இருக்கிறது அல்லவா? வீட்டில் மருமகள் வந்துவிட்டால் கேட்கவே கேட்காதீர்கள். தேவி வந்துவிட்டதாகவே நினைக்கின்றனர், அந்த அளவிற்கு குஷியாகி விடுகின்றனர் என்றார் பாபா. இப்பொழுது இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நாம் மலராக ஆக வேண்டும் எனில் தூய்மையான கைகளினால் சமைக்கப்பட்ட உணவுதான் சாப்பிட வேண்டும். அதற்கான ஏற்பாடும் செய்ய வேண்டும். இதற்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தந்தை புரிய வைக்கின்றார், நீங்கள் தேவதைகளாக ஆகப் போகிறீர்கள். இதற்கு இந்த பத்தியம் தேவை. எந்த அளவிற்கு அதிகமாக பத்தியம் கடைபிடிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும்.
அதிகம் பத்தியத்தை கடைபிடிப்பதற்கு சிறிது உழைப்பும் ஏற்படுகின்றது. பிரயாணத்தின் பொழுது பசி ஏற்படும். கைகளில் உணவு கொண்டு செல்லுங்கள். சில அசௌகரியங்கள் ஏற்படும். வேறு வழியில்லை எனும் பொழுது நிலையத்தில் 2 ரொட்டி வாங்கி சாப்பிடுங்கள் அப்படின்றார் பாபா. தந்தையை நினைவு செய்தால் போதுமானது. இதுதான் யோக பலம் என்று கூறப்படுகின்றது. இதில் ஹடயோகத்திற்கான விஷயம் ஏதுமில்லை. சரீரத்தை பலவீனமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ததீட்சி ரிஷியை போன்று எலும்பையும் கொடுக்க வேண்டும். இதில் ஹடயோகத்திற்கான விஷயம் கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். சரீரத்தை முற்றிலும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். யோகா மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பயிற்சி இங்கேயே செய்ய வேண்டும். இதற்கு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று பாபா புரிய வைக்கின்றார். ஏதாவது பெரிய விஷயமாக இருக்கின்றது, குழப்பமாக இருக்கிறது எனில் கேட்கலாம். சிறு சிறு விஷயங்களை பாபாவிடம் கேட்கும் பொழுது எவ்வளவு நேரம் வீணாகி விடுகின்றது. பெரிய மனிதர்கள் மிக குறைவாக பேசுவார்கள். சிவபாபா சத்கதியின் வள்ளல் என்று கூறப்படுகின்றார். ராவணனை சத்கதியின் வள்ளல் என்று கூறுவது கிடையாது. ஒருவேளை அவ்வாறு இருந்தால் பிறகு ஏன் எரிக்கின்றனர்? ராவணன் மிகவும் பிரபலமாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ராவணனிடத்தில் அதிக சக்திகள் இருக்கலாம், ஆனால் எதிரி அல்லவா? அரைக்கல்பம் ராவண ராஜ்யம் நடைபெறுகின்றது. ஆனால் எப்பொழுதாவது மகிமை பாடப்பட்டிருக்கிறதா? எதுவும் கிடையாது. 5 விகாரங்கள் தான் ராவணன் என்று கூறப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சாது சந்நியாசிகள் தூய்மையாக ஆகின்றனெனில் அவர்களுக்கு மகிமை செய்கின்றனர் அல்லவா? இந்த சமயத்தில் மனிதர்கள் அனைவரும் பதித்தமாக இருக்கின்றனர். யார் வேண்டுமானாலும் வரட்டும். பெரிய மனிதர் வருவதாக வைத்து கொள்ளுங்கள். பாபாவை சந்திக்க வேண்டும் என்று கூறுவார். பாபா அவரிடம் என்ன கேட்பார்? ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம், மனிதன் மற்றும் தேவதை என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று அவரிடம் கேட்பார். இந்த நேரத்தில் மனிதர்களின் ராஜ்யமா அல்லது தேவனுடைய ராஜ்யமா? மனிதர்கள் என்று கூறப்படுவர்கள் யார்? தேவதைகள் என்று கூறப்படுவர்கள் யார்? எந்த ராஜ்யத்தில் தேவதைகள் வாழ்ந்தனர்? இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பார் பாபா. தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பர். ராஜா ராணி போன்று பிரஜைகள் சுகமாக இருப்பார்கள். இது புது உலகமா அல்லது பழைய உலகமா என்று நீங்கள் கேட்க முடியும். சத்தியுகத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்தது? இப்பொழுது யாருடைய ராஜ்யமாக இருக்கின்றது? சிலைகள் எதிரில் இருக்கின்றது. பக்தி என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? இதை தந்தை தான் புரிய வைக்கின்றார். பாபா தாரணை ஏற்படுவது கிடையாது என்று எந்த குழந்தைகள் கூறுகிறார்களோ அவரிடம் தந்தை மற்றும் ஆஸ்தி என்பது எளிதானதல்லவா என்று கேட்கின்றார். அல்லாஹ்வாகிய தந்தை கூறுகின்றார், தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைத்துவிடும். பாரதத்தில் சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். ஆனால் எப்பொழுது பாரதத்திற்கு சொர்க்கமாக ஆக்கினார்? பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பதை அறியவில்லை, மறந்துவிட்டனர். நாம் தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் என்பதை நாமும் அறியாமல் இருந்தோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்பொழுது தந்தையின் மூலம் நாம் மீண்டும் தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கின்றோம். புரிய வைக்கக்கூடியவர் பாபா மட்டும்தான். வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதன் பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாது. வினாடியில் நீங்கள் சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆகிறீர்கள் அல்லவா? இதை இந்திர சபை என்றும் கூறுகின்றோம். ஆனால் அவர்கள் மழை பொழிகின்ற கடவுளாக இந்திரனை நினைக்கின்றனர். மழையினுடைய கடவுள் இந்திரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மழைக்காக ஒரு கடவுளுக்கென்று சபை இருக்குமா என்ன? இந்திரலோகம், இந்திர சபை என்று என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்றார் பாபா. இப்பொழுது மீண்டும் இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். படிப்பு அல்லவா? சட்ட படிப்பு படிக்கின்றன எனில் நாளை நான் வக்கீல் ஆவேன் என்று நினைக்கின்றனர். நீங்கள் இன்று படிக்கிறீர்கள், நாளை சரீரத்தை விடுத்து ராஜ்ய குடும்பத்தில் பிறப்பீர்கள். நீங்கள் எதிர்காலத்திற்கான பிராப்தி அடைகிறீர்கள். இங்கு படித்துவிட்டு செல்வீர்கள். பிறகு நமது பிறப்பு சத்தியுகத்தில் இருக்கும். இளவரசர் இளவரசி ஆவதுதான் லட்சியமாகும். ராஜயோகம் அல்லவா? பாபா எனது புத்தி திறக்கப்படுவது கிடையாது என்று சிலர் கூறுகின்றனர். உங்களது அதிர்ஷ்டம் இவ்வாறு இருக்கின்றது. நாடகத்தில் பாகம் இவ்வாறு இருக்கின்றது. இதை பாபா எப்படி மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க?
சொர்க்கத்திற்கு எஜமானராவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது. ஆனால் வரிசை கிரமம் இருக்கும் அல்லவா? அனைவரும் சக்கரவர்த்தி ஆகிவிடுவர் என்பது கிடையாது. ஈஸ்வரனிடம் சக்தி இருக்கிறது எனில் அனைவரையும் சக்கரவர்த்திகளாக ஆக்கிவிட வேண்டும் என்று சிலர் கேட்கின்றனர். எல்லாரும் சக்கரவர்த்தி ஆயிட்டாங்கன்னா பிறகு பிரஜைகள் எங்கிருந்து வருவார்னு பாபா கேட்கிறார். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லையா? இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது பெயரளவிற்கு மகாராஜா மகாராணி இருக்கின்றனர். பட்டமும் கொடுத்து விடுகின்றனர். லட்சம் கொடுத்து விட்டால் ராஜாராணி என்ற பட்டம் கிடைத்து விடுகிறது. பிறகு நடத்தையும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். பாபா சொல்கிறாங்க, நாம் ஸ்ரீமத் மூலம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அங்கு அனைவரும் அழகாக தூய்மையாக இருப்பார். இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்ததல்லவா? சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் நீண்டதாக எழுதிய காரணத்தினால் மனிதர்கள் மறந்து விட்டனர். இப்பொழுது நீங்கள் அசுத்தத்திலிருந்து தூய்மையானவர்களாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தேவதைகள் அசுத்தமாக இருப்பார்களா என்ன? கிருஷ்ணரை நீல நிறத்திலும் ராதையை வெள்ளையாகவும் காண்பிக்கின்றனர். இருவரும் தூய்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள் அல்லவா? பிறகு காமசிதையில் விழுந்து இருவரும் அசுத்தமாகி விடுகின்றனர். அங்கு அழகான உலகிற்கு எஜமானர்களாக இருந்தனர். இது அசுத்தமான உலகமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்குள் ஒன்று குஷி இருக்க வேண்டும். மேலும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். பாபா, பீடி குடிப்பதை விட முடியவில்லை என்று சிலர் கேட்கின்றனர். நல்லது, நன்றாக குடி என்று பாபா கூறுவார். கேட்கிறார் எனில் வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்றார் பாபா. பத்தியத்தின்படி நடக்கவில்லை எனில் வீழ்ச்சி அடைந்து விடுவீர்கள். சுயம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் தேவதையாக ஆகப் போகின்றோம் எனில் நமது நடத்தைகள், உணவு முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? நாம் லக்ஷ்மியை நாராயணனை திருமணம் செய்து கொள்வேன் என்று அனைவரும் கூறுகிறீர்கள். பாபா கேட்டால் எல்லாரும் நான் லக்ஷ்மி நாராயணன் தான் ஆகும்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட குணம் இருக்குதான்னு தன்னிடமே கேளுங்கள் அப்படின்றார் பாபா. பீடி குடித்தா நாராயணன் ஆக முடியுமா? நாரதனுடைய கதையும் இருக்கிறது இல்லையா? ஒரே ஒருவர் தான் நாரதர் கிடையாதல்லவா? அனைத்து மனிதர்களும், அதாவது எல்லா பக்தர்களும் நாரதர் அப்படின்றார். தந்தை கூறுகின்றார், தேவதை ஆகக்கூடிய குழந்தைகளே, உள்நோக்கு முகமுடையவராகி தனக்குள் உரையாடி கொள்ளுங்கள். நான் தேவதையாக ஆகப் போகின்றேன் எனில் எனது நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும்? நான் தேவதையாக ஆகப் போகின்றேன் எனில் மது அருந்தக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது, விகாரத்தில் செல்லக்கூடாது, பதித்த மாணவர்களின் கைகளால் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடக்கூடாது. இல்லையெனில் மனநிலையில் பாதிப்பு ஏற்படுத்திவிடும். இந்த விஷயங்களை தந்தை புரிய வைக்கின்றார். நாடகத்தின் ரகசியங்களையும் யாரும் அறியவில்லை. இது நாடகமாகும். அனைவரும் நடிகர்கள். ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து வருகின்றோம். முழு உலகிலும் உள்ள நடிகர்களும் நடிப்பை நடித்தே ஆக வேண்டும். அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று பாகம் இருக்கின்றது. எவ்வளவு நடிகர்கள் இருக்கின்றனர், எப்படி நடிக்கின்றனர்? இது பலவிதமான தர்மங்கள் நிறைந்த மரமாகும். ஒரு மாமரத்தை பல வகையான மரம் என்று கூற முடியாது. அதில் மாம்பழம் மட்டுமே இருக்கும். இது மனித சிருஷ்டியின் மரமாகும். ஆனால் இதன் பெயர் பல வகையான தர்மங்களின் மரமாகும். விதை ஒன்றுதான். மனிதத்தில் எத்தனை விதமானவர்கள் இருக்கின்றனர் என்பதை பாருங்கள் அப்படின்றார் பாபா. சிலர் இப்படி, சிலர் வேறு எப்படியெல்லாம் இருக்கின்றனர். இதை தந்தை புரிய வைக்கின்றார். மனிதர்கள் எதையும் அறியாமல் இருக்கின்றனர். மனிதர்களை தந்தைதான் தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குகின்றார். இந்த பழைய உலகில் இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்கின்றன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். கல்பத்திற்கு முன்பு போன்று நாற்று நடப்படுகின்றது. நல்ல பிரஜை சாதாரண பிரஜைகளுக்கான நாற்றம் நடப்படுகின்றது. இங்கேயே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் புத்தியை பயன்படுத்த வேண்டும். முரளி கேட்டும் கேட்காதது போன்று இருந்துவிடக்கூடாது. இங்கு அமர்ந்திருந்தாலும் புத்தி வெளியில் சென்று விடுகின்றது. சிலர் நேரடியாக முரளி கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுபவர்களாகவும் இருக்கின்றனர். முரளிக்காக ஓடோடி வருகின்றனர். பகவான் கற்பிக்கின்றார் எனில் இப்படிப்பட்ட படிப்பை விடவே கூடாது. டேப்பில் மிகச் சரியாக பதியப்படுகின்றது. அதை கேட்க வேண்டும். செல்வந்தர்கள் வாங்குகின்றனர் எனில் ஏழைகள் கேட்பார்கள். எவ்வளவு பேருக்கு நன்மை ஏற்பட்டுவிடும்.
ஏழை குழந்தைகளும் தங்களது பாக்கியத்தை மிக உயர்ந்ததாக ஆக்கிக் கொள்ள முடியும். பாபா குழந்தைகளுக்காக கட்டிடங்களை கட்டுகின்றார். ஏழைகள் 2 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி வைக்கின்றனர். பாபா, ஒரு செங்கல் வாங்கி வைத்து விடுங்கள், 1 ரூபாயை யஜ்யத்திற்கு பயன்படுத்துங்கள். பிறகு யாராவது உண்டியலில் நிறைப்பவர்களாகவும் இருப்பார்கள் அல்லவா? மனிதர்கள் மருத்துவமனை கட்டுகின்றனர். எவ்வளவு செலவாகின்றது? செல்வந்தர்கள் அரசாங்கத்திற்கு அதிகம் உதவி செய்கின்றனர். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்பகால சுகம். அவங்க ஒரு பிறவிக்கு தான் அது கிடைக்கும். இங்கே நீங்கள் என்ன செஞ்சாலும் 21 பிறவிகளுக்கு கிடைக்கிது. பாபா அனைத்தையும் கொடுத்தார். பிரம்ம பாபா எல்லாத்தையும் யஜ்யத்து கொடுத்துட்டாரு. உலகிற்கு எஜமானராக முதல் நம்பர் ஆனார் என்பதை நீங்கள் நடைமுறையில் பார்க்குறீங்க. 21 பிறவிகளுக்கான இப்படிப்பட்ட வியாபாரம் யாராவது செய்யாமல் இருப்பார்களா என்னன்னு கேட்குறார் பாபா. அதனால்தான் சிவபாபாவை கள்ளங்கபடமற்றவர் என்றும் கூறுகின்றனர் அல்லவா? அது இப்பொழுதைய விஷயமாகும். எவ்வளவு கள்ளங்கபடமற்றவராக இருக்கின்றார். என்ன செய்ய வேண்டுமோ செய்துவிடுங்கள் என்று கூறுகின்றார். ஏழை குழந்தைகள் பலர் இருக்கின்றனர். தையல் வேலை செய்து வயிற்றை நிறைத்து கொள்கின்றனர். இவர்கள் மிக உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள் என்பதை பாபா அறிவார். சுதாமாவிற்கான உதாரணம் இருக்கிறதல்லவா? பிடி அரிசி அவளுக்கு கைமாறாக 21 பிரிவுகளுக்கு மாளிகை கிடைத்தது. எல்லாம் இப்பொழுதைய விஷயம்தான். நீங்கள் இந்த விஷயத்தை கூட வரிசைக்கிரமான முயற்சியின்படி புரிந்திருக்கின்றீர்கள் என்றார் பாபா. நான் கள்ளங்கபடமற்றவன் அல்லவா என்று தந்தை கூறுகின்றார். இந்த தாதா கள்ளங்கபடமற்றவர் கிடையாது. சிவபாபா கள்ளங்கபடமற்றவர் என்று இவரும் கூறுகின்றார். அதனால்தான் அவர் வியாபாரி, இரத்தின வியாபாரி, மந்திரவாதி என்று கூறப்படுகின்றார். நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். இங்கு பாரதம் ஏழையாக இருக்கின்றது. பிரஜைகள் செல்வந்தர்களாக இருக்கின்றனர். அரசாங்கம் ஏழையாக இருக்கின்றது. பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது, சொர்க்கமாக இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கின்றீர்கள். அதற்கான அடையாளங்களும் உள்ளன. சோமநாத் கோயில் தங்க வைர நகைகளினால் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவைகளை ஒட்டகங்களில் நிறைத்து கொண்டு எடுத்து சென்றனர். இந்த உலகம் மாற வேண்டும் அவசியமாக என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதற்காகவே நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். மாயையின் எதிர்ப்பு அதிகம் ஏற்படுகின்றது. நீங்கள் ஈஸ்வரனின் சீடர்கள். மற்ற அனைவரும் ராவணனின் சீடர்கள். நீங்கள் சிவபாபானுடையவர்கள். சிவபாபா உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார். தந்தையை தவிர வேறு எந்த விஷயமும் புத்தியில் வரக்கூடாதுன்றார் பாபா. தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உள்நோக்கு முகமுடையவர்களாகி தனக்குள் உரையாடி கொள்ள வேண்டும். நான் தேவதையாக ஆகப் போகின்றேன். ஆகினால் எனது நடத்தைகள் எப்படி இருக்கின்றது? எந்த அசுத்த உணவுகளையும் சாப்பிடவில்லை தானே அப்படின்னு நமக்கு நாமே பேசிக்கணும். ரெண்டாவது, தனது எதிர்காலத்தை 21 பிரிவுகளுக்காக உயர்வானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமெனில் சுதாமாவை போன்று என்னவெல்லாம் இருக்கிறதோ கள்ளங்கடமற்ற தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். படிப்பிற்காக எந்த சாக்கு போக்கும் கூறக்கூடாது. வரதானம் கொடுக்குறாரு. ஆதி மற்றும் அனாதி சொரூபத்தின் நினைவு மூலமாக உண்மையான சுய தர்மத்தை கடைபிடித்து நடக்கக்கூடிய தூய்மையானவர் மற்றும் யோகி ஆவீர்களாக. பிராமணர்களின் உண்மையான சுய தர்மம் தூய்மையாகும். தூய்மையற்ற நிலை என்பது பரதர்மமாகும். எந்த தூய்மையை கடைபிடிப்பதை மனிதர்கள் கடினம் என்று கருதுகிறார்களோ அது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவுமே சுலபமானது ஆகும். ஏனெனில் நம்முடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் எப்போதுமே தூய்மை என்ற நினைவு உங்கள்கிட்ட இருக்குது. அனாதி சொரூபம் பவித்திர ஆத்மா ஆகும். மேலும் ஆதி சொரூபம் பவித்திர தேவதையாகும். இப்பொழுதைய கடைசி பிரிவு கூட பவித்திர பிராமண வாழ்க்கையாகும். எனவே தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மையாகும். யார் பவித்திரமாக இருக்கிறார்களோ அவர்களே யோகி ஆவார்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு. சகஜ யோகி என்று கூறி கவனக்குறைவை எடுத்து வராதீர்கள். சக்தி சொரூபம் ஆகுங்கள் அப்படின்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.